வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் 122வது சட்டமன்ற தொகுதியான கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தோட தளபதியோட வேட்பாளராக நின்றிருந்தேன். ஸோ எனக்கு இந்த தடவை கோயம்புத்தூரில் முதல் வெற்றியை, இந்த 10 தொகுதியில் முதல் வெற்றியை என்னோட மக்கள் கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து என்னோட குடும்பம் என்னோட கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். அங்கே இருக்க எந்த நல்லது கெட்டதுக்கும் நான் கலந்துக்குவேன். இந்த கோயம்புத்தூரில் 10 தொகுதியில கடைசி 10வது இடத்துல வளர்ச்சியில இருக்கிற ஒரு தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி தான். இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியை வெளி உலகத்துக்கே தெரியாது. அங்க வர இருந்த பல நலத்திட்டங்கள் எதுவும் வராம இருந்துச்சு. ஈவன் அந்த பஸ் ஸ்டாப்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்போ வரைக்கும் அங்க பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்கு தான். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் என் தொகுதியில இருக்கு. இது வரைக்கும் என் தொகுதியை சேர்ந்தவங்க அங்க வெற்றி பெறாதனால அவங்க என் தொகுதியை வந்து கண்டுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு இந்த முதல் முறையா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஒரே வேட்பாளர் நான் தான் கண்டெஸ்ட் பண்ணேன். என் மக்கள் என்னை நம்பி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல வாக்குகள் செலுத்தி எனக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தளபதியோட ஆசீர்வாதத்தில் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இதை சரியா பயன்படுத்தி என் மக்களுக்கு மட்டுமே நீ என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உழைப்பேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போதான் உள்ள இருந்து வெளியே வந்தோம். இப்போ வெளியே ஏன்னா போன் எதுவும் அலௌடு இல்லை. நான் போய் போன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் எப்போ வர சொல்றாங்க. நிச்சயமா நீங்க கல்குவாரி மட்டும் கிடையாது, கிணத்துக்கடவுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எந்த ஒண்ணு இல்ல, ஒரு கார்பரேஷனு ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள இருக்கிற மாநகராட்சி பகுதிக்குள்ள இருக்கிற ஈச்சனாரிங்கிற பகுதியில பொது பாத்ரூம் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஊர்ல இருக்கோம். கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள மாநகராட்சி பகுதியில் ஒரு பொது பாத்ரூம் இல்லாம அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க கோயம்புத்தூர்ல பல பகுதி, என்னோட தொகுதியை பல பகுதிகள் எடுத்துட்டீங்கன்னா எங்கேயுமே அடிப்படை தேவைகள் எதுவுமே இருக்கிறது இல்லை. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா போதும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ரேஷன் பொருட்கள் கொடுத்தா போதும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா போதும் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தற்காலிக தேவைகளை மட்டும்தான் என்னோட மக்களுக்கான பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா என் மக்களுக்கு என்ன தேவைன்னா அங்க ஒரு பொது கழிப்பிடங்கள் நிறைய பகுதிக்கு தேவை. நல்ல ஒரு அரசு மருத்துவமனை எனக்கு தேவை. ஏன்னா என் மக்கள் அங்கிருந்து இப்போ அறிவொளி நகர்கிற பகுதியிலிருந்து ஜிஹெச்க்கு ஒரு மைல்டு அட்டாக் ஆனால் கூட அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னா 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த பகுதிகளில் ஒரு தற்காலிக ஆக்சிஜன் வசதி கொண்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும். என் பகுதியில் ஒரு நல்ல ஒரு அரசு மருத்துவமனை பொள்ளாச்சியில் இருக்க மாதிரி ஒரு குறுகிய ஒரு சின்ன அரசு மருத்துவமனை வேணும். அரசு கலைக்கல்லூரி என்னோட தொகுதிக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா வித்தியாசமா இருக்கும். நான் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, எப்பவுமே கோயம்புத்தூர் அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு சொல்லும்போது முதல்ல சண்டைன்னு ஒன்று நடந்தா தான் அதுல யாரு ஜெயிச்சாங்கன்னு தெரியும். இன்னைக்கு சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையில ஜெயிச்சது நாங்க. சண்டைனா ஜனநாயக சண்டை. அந்த ஜனநாயக சண்டையில இனிமேல் கோயம்புத்தூர்ல இப்ப 6 இருக்கு. அடுத்த முறை இன்னும் ரிசல்ட் முடியல, எனக்கு தெரிஞ்சு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் அடுத்த முறை இனிமேல் கோயம்புத்தூர் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் கோட்டையா இருக்கும். நிச்சயமா இந்த வெள்ளூர் குப்பை கிடங்குக்கு ஒரு வல்லுநர் குழு, நான் ஆல்ரெடி சிட்கோ மாதிரி ஒரு இடத்துல தொழில் முனைவோர்கள் கிட்ட அவங்க கிட்ட கருத்து கேட்டேன். நான் தேர்தலுக்கு வரக்கு முன்னாடியே நம்ம வந்தா இது ஒரு பிரச்சனைன்னு சொல்றோம், இது தீர்வுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளும் சும்மா சொல்லிட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக மக்களை ஏமாத்துற மாதிரி மனநிலை இல்லாம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வுங்கிறத முன்னாடியே டிசைட் பண்ணும்போது எங்கிட்ட சிட்கோவில் நான் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது அந்த அந்த கம்பெனி அந்த முதலாளிகள் சொன்னது என்னன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தோம், இந்த குப்பைகளை டைல்யூட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட் கொடுத்தோம், ஆனா இவங்க எதுவும் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு, கிட்டத்தட்ட 40 இடத்துல எம்சிசி மைக்ரோ கம்போசிங் சென்டர் கொண்டு வரணும் கோயம்புத்தூர்ல 100 வார்டுல. ஏன்னா 100 வார்டுல இருக்க குப்பையும் போய் ஒரே பகுதியில கொட்டுறீங்க, அங்க பல லட்சம் மெட்ரிக் டன் அளவுல மலை போல குப்பைகள் தேங்கி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்த கார்பரேஷன் மாநகராட்சி மூலம் இங்க 40 அந்த எம்சிசி கொண்டு வரக்கான முயற்சி எடுத்து இனிமேல் மேற்கொண்டு குப்பைகள் வெள்ளலூர் வராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க முயற்சி பண்ணுவோம். அங்க இருக்கிற அந்த குப்பை மலை போல சேர்ந்திருக்க குப்பைகளை பயோமைனிங் மூலமா அந்த குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பையா பிரித்து மக்கும் குப்பையை உரம் மண்ணாவும் மக்காத குப்பையை அந்த சிமெண்ட் போன்ற அதுக்கான ஒரு எரிபொருளாகவும் கொடுப்போம். அது இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அதே தானே அப்படின்னு கேட்டால் இல்லை, அது பத்தாது. ஏன்னா அவ்வளோ லட்சம் மெட்ரிக் டன் குப்பை இருக்கும்போது இவங்க 2 யூனிட் மட்டும்தான் கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம திருப்பி குப்பைகள் அங்க போயிட்டே இருக்கும்போது அது எப்படி சரியாகும்? அது சரியாகாது. அதெல்லாம் சரி பண்ணணும்.
ஏன் வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரலன்னு யோசிச்சு பாத்தீங்களா? வெள்ளலூர்ல பஸ் ஸ்டாண்டு வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குப்பை கிடங்கு மிகப்பெரிய பிரச்சனையா பெரிய பூதாகரமா விஸ்வரூபம் எடுத்திருக்கும். அதனால அந்த பஸ் பேருந்து நிலையத்தை தற்காலிகமா தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. உண்மையாலும் நிறைய பேர் சொன்னாங்க, வெள்ளலூர்ல ரொம்ப தூரமா இருக்கு, நாங்க எப்படி வரணும்னா சென்னைக்கும் கேளம்பாக்கத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அங்க ஒரு பேருந்து நிலையம் வரும்போது சிட்டியில இருந்து வெறும் 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம் நிச்சயம் வரணும். அதுக்கு தளபதி கிட்ட சொல்லுவோம். முழுக்க 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 என்னோட மக்களோட வளர்ச்சி தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும்னா, நம்மளாம் பார்ப்போம் எம்எல்ஏ எல்லாம் போனாங்கன்னா அங்க பாருங்க எம்எல்ஏ போறாரு, இங்க பாருங்க எம்எல்ஏ வந்தாருன்னு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு அதிசயமான பொருளா எம்எல்ஏ இருக்கக்கூடாது. ஒரு எம்எல்ஏ நான் எப்படி இருக்க போறேன்னா, என் பிள்ளைய நான் தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன், நாளைக்கும் நான் தான் கொண்டு போய் விடுவேன், எங்க அம்மா கூட நான் தான் சந்தைக்கு போய் காய்கறி வாங்குவேன், நாளைக்கும் நான் அதை தான் பண்ண போறேன். ஒரு மெடிக்கல் ஷாப் போறதா இருந்தாலும் நான் மக்களோட மக்களா இருந்தா மட்டும்தான் மக்கள் பிரச்சனை என்னால தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 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 இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி என் தளபதி சொல்லி கொடுத்த மாதிரி இருக்க போறேன். இல்லை எனக்கு என்னன்னா, நான் வந்து தளபதி மாதிரி தான் யாரையுமே போய் இப்போ அவன் தற்கூறின்ற நானும் திருப்பி தற்கூறி நீ தான் அப்படிலாம் சொல்லலாம் முடியும். ஆனால் அது அது எங்களுக்கான நாங்கள் தான் சொன்னோமே டீசன்ட் பாலிடிக்ஸ் டெக்கோரம் பாலிடிக்ஸை முன்னெடுக்கிற போது இந்த மாதிரி விமர்சனங்களை நாங்கள் தவிர்த்துக்குவோம். எங்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒரு இடத்துல இன்னொரு கட்சியை பற்றி கூட கேட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல, அதுக்காக தளபதி அத்தனையும் விட்டுட்டு வரல. நாங்கள் ஆரம்பித்த நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான அரசியலை கொடுக்கணும்னு நினச்சி வந்தவங்க. அதனால அதெல்லாம் பார்க்க மாட்டோம் நாங்கள் ஆக்கப்பூர்வம். மக்கள் நல்ல கேள்வி. இதை தான் தளபதி சொன்னாரு, நான் ஒரு ரூபா திருட மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களையும் அவங்களையும் திருட விட மாட்டேன்னு சொன்னாரு. நிச்சயம் இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர்களை தளபதி சந்திக்கிறாரு, எங்க அண்ணன் சந்திக்கிறாரு, நான் போயிருந்தேன். அப்போ நேருக்கு நேர் உட்காந்துருக்கும் போது எங்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் எங்க கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க, தம்பி உங்க எல்லாரையும் நம்பி தான் ஒரு ரூபா மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னாரு. உண்மையாலுமே மக்கள் பணத்துல இருந்து ஒரு ரூபா எடுக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்டுனால தான் அந்த கமிஷன்னால தான் நம்ம கிட்ட நம்மளோட சாலைகள் மோசமா இருக்கு. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சேங்ஷன் ஆகிற சாலையை 30% கமிஷனா அரசியல்வாதிகளும் 10% அரசு அதிகாரிகளும் 10% கான்ட்ராக்ட்காரனும் எடுத்துட்டா 10 லட்ச ரூபாய் போடக்கூடிய சாலை வெறும் 5 லட்ச ரூபாயில தான் போடுறாங்க. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு போட்டா 4-5 வருஷம் உழைக்கக்கூடிய அந்த சாலை வெறும் ஒரு வருஷம் அல்லது ஒரு மலைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. இதை நிச்சயம் நிச்சயம் சொல்றேன்னா, இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பேரை எடுக்காம போக மாட்டேன். என் தளபதிட்டு மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். நிச்சயமாண்ணா, நான் இதை சொல்லியிருக்கேன், என்னோட தொகுதி எப்படி இருக்குன்னா, பட் ஆனால் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் புதுசாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்க போகிறேன். அதோடைய சட்ட நுணுக்கங்களை நான் இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு கடையை எடுக்கணும், கடைகளை குறைக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லி அந்த டாஸ்மாக் நிர்வாகத்திட்ட கேட்கணும். ஸோ இதை வந்து எடுத்தோடனே நம்ம கேமரா இருக்குன்னு பேசிட முடியாது. ஆனால் நிச்சயம் அந்த டாஸ்மாக் கலாச்சாரத்துக்கு எதிரானவன், அதுவும் குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற கடைகளை நிச்சயம் எடுக்கணும். அந்த கடைகளை பாலத்துக்கு கீழேயோ அல்லது ஏதோ சுடுகாட்டுக்கு பக்கத்துலயோ மக்களுக்கு, அதாவது குறிப்பா பெண்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பண்ணணும். ஆனா அதை எப்படி பண்ண முடியும், பெருக்க கடைகள் எப்படி பண்ண முடியும், சட்ட வல்லுநர்களோட கேட்டு முடிவு பண்ணணும். 200% பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை தனி இலாக்காவா நம்ம முதல்வரா வரப்போற எங்க அண்ணன் விஜய் வந்து தனியா அந்த இலாக்காவை கவனிக்க போறாரு. நிச்சயம் பாதுகாப்பான ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கும்.